சிறகடிக்க சேற்றோல். அப்ப ஏன் கூட நீங்க பேச மாட்டீங்களே? நான் எதுக்கு சம்மதம் இல்லாத அவங்கள்ட்ட எல்லாம் பேசணும்? நான் என்ன தப்பு அப்படி பண்ணிட்டேன்? ஏன் என் மேல கோவமா இருக்கீங்க? புருஷன் முக்கியம் இல்ல, தம்பி தான் முக்கியம் போறவங்கள்ட்ட எல்லாம் நான் எதுக்கு பேசணும்? என்ன இருந்தாலும் எப்படி தம்பி பிறந்த நாளுக்கு போகாம இருக்க முடியுங்க? என் மனசு கேட்கவே இல்லை, அதான் நான் போயிட்டேன். அவன் வேற நான் வரலன்னா அந்த பிறந்த நாளை வேணான்னு சொன்னான். உன்னோட தம்பி பேச்ச கேட்டு நீ போயிருக்க, ஆனா என் பேச்ச நீ கேட்க மாட்டேன். எங்க அப்படிலாம் இல்லைங்க. ஒரு அக்காவா நான் போகாம இருந்தாக்கு நல்லா இருக்காதுங்க. நான் இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துடலாம் தான் இருந்தேன், அதுக்குள்ள பார்த்தா நீங்க வந்துட்டீங்க. அப்படி நான் என்னென்ன வரலன்னா அங்கேயே விருந்து சாப்பிட்டு இருப்பேன்ல நீனு. ஏங்க ஏன் இப்படி பேசுறீங்க? நான் செஞ்சதுக்கு என்னை மன்னிச்சிடுங்க. எனக்கு புரியுது, நான் செஞ்சது தப்பு தான். உங்க பேச்சை மீறி நான் போயிட்டது. நான் சொன்ன பேச்ச நான் நீ மறைச்சிருந்தா போயிருக்கவே மாட்டேன். உன் தம்பி தானே உனக்கு முக்கியம், நானும் உனக்கு யாருமே இல்லைல்ல, அப்புறம் எதுக்கு நான் சொல்றதெல்லாம் நீ கேட்க போற? எங்க திருப்பி அதே சொல்லிட்டு இருக்கீங்க. எங்க அம்மா சொன்னாங்க நீ இது மாதிரி உன் தம்பி பிறந்த நாளுக்கு கோவிலுக்கு போயிருக்கான்னு. நான் கூட நம்பவே இல்லை, என் பொண்டாட்டி என் பேச்ச மீற மாட்டான்னு. கடைசியில பார்த்தா நீ கோவில்ல குழு ஊத்துட்டு இருக்க உன் தம்பிக்கு போய். என்னோட தப்பு தான், நீ என் பேச்ச மீறவே மாட்டேன்னு எல்லாமே என்னோட தப்பு தான். உன்னை நம்பிட்டு இருந்த பாரு. நான் இன்னும் உங்களை கஷ்டப்படுத்தணும் கோவப்படுத்தணும் போலங்க. உன்னால நான் கஷ்டப்படுத்தலாம் போதும். ஏங்க அப்படி என் தம்பி என்னதான் தப்பு பண்ணிட்டானா உன் மேல கோவமாவே இருக்கீங்க? அப்படியே தெரியாத மாதிரியே நடிக்க தேவையில்லை. அவன் சும்மா பார்ட் டைம் ஜாப்க்கு தான் உன் கூட போய் வேலை செய்யறான். அவன் இன்னும் ஒரு ரவுடித்தனமோ பண்ணல, அவன் சின்ன பையன். எல்லாமே ஒன்னாலையும் குடும்பத்தாலையும் தான். ஏங்க தேவையில்லாம அவங்கள எதுக்கு இருக்கிறீங்க? நான் சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? இது மாதிரி சின்ன பையனை சொல்ல கொடுத்ததான் அவன் இப்படி கெட்டு போய் கிடக்கான். உங்களாலதான் எல்லாமே. ஏங்க அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அவனுக்கு பாவம், அவனுக்கு ஒண்ணுமே தெரியாது. அவன் மாமா மாமனு பின்னாடி எப்படி வருவான் அப்போலாம். அவன் யாரோ நான் யாரோ, அப்போ வேற இப்போ வேற. என்னங்க இப்படிலாம் பேசுறீங்க? அவனுக்கு எவ்வளவு திமிர் இருந்தா சின்ன பையன் அவனே என்னைய போத்திரைக்கு வர வேணும்னு சொல்லியிருப்பான். அப்ப நான் எப்படி அவனை பேசணும்? அவன் இன்னும் அப்படிலாம் சொல்லலையே. இங்க பாரு, ரொம்ப நடிக்க தேவையில்லை, எனக்கு எல்லாமே தெரியும். அவனுக்கு எங்க தெரிய போகுது? அவன் நல்லதுக்காக தான் நான் சொல்றேன், அவனுக்கு தெரியலன்னா நான் ஒன்றும் பண்ண முடியாது. அப்படி அவன் என்னதான் பெருசா தப்பு பண்ணிட்டான்? அவன் பார்ட் டைம் ஜாப்புக்கு தான் போறான். அது மட்டும் இல்லாம அவனுக்குள்ள இப்ப அவன் பேச்சு வச்சுக்கிறது இல்ல. அவன் காலேஜ் முடிச்சா நல்ல வேலைக்கு அவன் பாட்டுக்கு போறான். ஆனா நீங்க என்னன்னா அவன் கையை இப்படி முடிச்சிட்டீங்க. சரி அதெல்லாம் விடுங்க, பழைய கதையை பத்தி பேச தேவையில்ல, இப்ப நடக்கிறத பேசுவோம். ச்சே, எப்பதான் உங்க ரெண்டு பேருக்குள்ள சண்டை முடிய போதோ தெரியல. To be continued. Bye friends. அடுத்த வீடியோல பார்க்கலாம். இதோட கண்டினியூஸா நான் அடுத்த வீடியோலயும் போடுறோம். அதையும் பார்த்து நீங்க நல்லா என்ஜாய் பண்ணுங்க friends. நம்ம சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுருங்க. லைக் போட்டு கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணிடுங்க friends. அடுத்த வீடியோல மறக்காம பாத்துங்க. Bye bye.